வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இயர் வைஸாக. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 அந்த ப்ரைவேட் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு +1 ஜுவாலஜி. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். மெயினாக இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்பாங்க. இந்த 15ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 புக் பேக்கில் இருக்கும். ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு இன்டீரியராக தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஜுவாலஜி 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கை வந்து லைன் பை லைனாக நல்லா வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த கம்பல்சரியை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் வைஸ் கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ணி கம்பல்சரியை நல்லா படிங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜுவாலஜியில் ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்ட் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் இன் 6 கொஸ்டின் நம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. எலும்பு மீன்களுடைய 2 முக்கிய பண்புகளை குறிப்பிடுக. லிஸ்ட் அவுட் ஃபியூச்சர் ஸ்கேட்டர்ஸ் ஆஃப் போனி ஃபிஷஸ். இணைப்பு திசுவின் முக்கிய பணிகள் யாவை? வாட் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ? நாங்குள் கட்டிகள் என்பது என்ன? வாட் ஆர் வார்ம் காஸ்டிங்ஸ்? எஞ்சிய கொள்ளளவு என்றால் என்ன? வாட் இஸ் ரெசிடியூசியல் வால்யூம்? ஆர்னித்தினின் சுழற்சி படம் வரைக. டிரா ஆர்னித்தினின் சைக்கிள். சம இழுவசை சுருக்கம் எவ்விதம் நடைபெறும்? ஹவு டஸ் த ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ்? குச்சி மற்றும் கூம்பு செல்களின் படம் வரைக. ஸோ டயக்ராமை வந்து பார்த்தோன்னா ஜுவாலஜியில் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு டயக்ராம் ரிலேட்டடாக ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு வரும். ட்ரா த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ராட் அண்ட் கோன் செல்ஸ். எந்த கருவி பெர்ஜர் அலைகள் என அழைக்கப்படுகிறது? விச் இன்ஸ்ட்ருமெண்ட் நவுன் ஆஸ் பெர்ஜர் வேவ்ஸ்? வை? ஸோ இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கள் எப்போதும் நீரில் நீந்துகின்றன, ஆனால் அவற்றின் உடல் நீரினால் ஈரத்தன்மை அடைவதில்லை, ஏன்? Ducks always swim in water but does not get in wet. Why? அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும், வினா எண் 33க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் இன் 6 ஆஃப் த கொஸ்டின் நம்பர் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. விரிவாக்கம் தருக. ஸோ இந்த விரிவாக்கத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. மீன்களில் காணப்படும் காற்றுப்பைகளின் பயன்களை குறிப்பிடுக. லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் ஏர் பிளாடர்ஸ் இன் ஃபிஷஸ். தவளையில் காணும் சுவாச முறைகளை பெயரிடுக. ரைட் த டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ் இன் ஃப்ராக். உணவின் மீது மால்டோஸ் லாக்டோஸ் சுக்ரோஸ் நொதியின் செயல்பாட்டினை எழுதுக. ரைட் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் என்சைம் மால்டோஸ் சுக்ரோஸ் லாக்டோஸ் த சப்ஸ்ட்ரேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராமை நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. அனைத்து வகை வெள்ளை அணுக்களின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ட்ரா அண்ட் லேபிள் த டைப்ஸ் ஆஃப் WBC. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தின் குறுக்குவெட்டு தோற்றம் படம் வரைக. ட்ரா த கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா தூண்டல் அடிப்படையில் உணர்வுகளை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த ரெசப்டார்ஸ் பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் அண்ட் ஸ்டிமியூல். அடினல் கார்டெக்ஸின் 3 பகுதிகளை எழுதுக. மென்ஷன் த 3 டிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் ஆஃப் அடினல் கார்டெக்ஸ். நமது உடலில் சோடியத்தை நிலைநிறுத்த வேலையினை ஒரு ஹார்மோன் செய்கிறது. அந்த ஹார்மோனின் பெயரினை குறிப்பிட்டு அதன் வேலைகளை குறிப்பிடுக. Retentions of Na plus our body done by the hormones, the name then mention for the function. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. கம்பல்சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆன்சர் ஆல் த கொஸ்டின். பிளவு உடற்குழியினை உணவு பாதை உடற்குழியுடன் ஒப்பிடுக. அவற்றின் வளர்ச்சி படையத்தை பாகத்துடன் வரைக. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். கம்பேர் த சீலோசைலம் என்ட்ரோசைலம்ஸ். ட்ரா நீட் லேபிள் டயக்ராம் ஆஃப் த டெவலப்மெண்ட். Draw the neat label diagram the digestive system of frog. And next வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ்காணும் செரிமான குறைபாடு நோய்களுக்கு காரணம் மற்றும் அறிகுறிகளை எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா அஜீரணம், மஞ்சள் காமாலை, குடல்வால் வளர்ச்சி. ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாமுக்கும் அடிக்கடி கேட்குறது. உட்சுவாசம் மற்றும் வெளிசுவாசத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை ஓட்ட வரைபடத்துடன் விளக்குக. ரைட் த காசஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ். இன்டைஜெக்ஷன், ஜாண்டிக்ஸ், அப்பாட்டிக்ஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் வித் ஹெல்ப் ஆஃப் த ஃப்ளோ சார்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதய நுரையீரல் உயிர் பிழைத்தல் என்றால் என்ன விவரிக்கவும். ஸோ ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் ரிலேட்டடாக 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிறுநீரகத்தோட அமைப்பை விளக்குக. கிட்னி படமும் நியூரார் படமும் கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கார்டியோ பல்மனரி restrictions of CPR explain it. Describe the structure of human kidney. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயக்கங்களின் வகைகளை விவரிக்கவும் அல்லது தோலில் காணப்படும் உணர்விருப்பிகளை விளக்குக. Explain the type of movements. Explain the sensory receptors present in the skin. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோசைட்டோமீட்டரை பயன்படுத்தி இரத்த வெள்ளை அணுக்களை கணக்கிடும் செய்முறைகளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு முறையின் நிலைகளை விவரிக்கவும். ரைட் த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் கவுண்டிங் பை யூசிங் ஹீமோசைட்டோமீட்டர். டிஸ்கிரைப் த ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் ரியரிங் சிக்கன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு 4 இயர்ஸ் கொஷின் பேங்க் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய பொதுத் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பியூர் சயின்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும். அதேமாதிரி பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் கொஷின் பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா தேடி வாங்கி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு இயர் நடக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பரை எடுத்து ஜஸ்ட் அனலைஸ் பாருங்கள், அதை ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் சரிங்களா. ஸோ எல்லா சாப்டர்லையுமே என்னென்ன புக் பேக் 2 மார்க் படிக்கணும் இம்பார்ட்டன்ட், என்னென்ன இன்டீரியர் படிக்கணும், ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம வீடியோ அடுத்த இதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள்.